ஆண்டவரும் உலக ரட்சகரும் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் மீண்டும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்வு தரும் உணர்வு வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை வேளையில வேத வசனத்தை நம் கையில் ஏந்தி வேத வசனத்தை கண்களால் பார்த்து வாசித்து அதன்படி நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 1-6 முடிய வசனங்கள். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தில் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதனால ஆவியை பெற்றீர்கள்? ஆவினால ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்போது மாமிசத்திலே முடிவை பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரோ இத்தனை பாடுகளும் வீணாய்ப்பட்டீர்களோ? அவைகளை வீணாய் போயிச்சோ? அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாய பிரமாணத்தின் கிரிகளினாலேயே விசுவாச கேள்வினாலேயோ எதினாலே செய்கிறார்? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, பரிசுத்த பவுல் கலாத்திய சபையில சத்தியத்தை அறிந்திருக்கும் பொழுது கலப்பு நிறைந்த சில தவறான போதனைகள் போதித்தபடியால் மீண்டும் அந்த கலாத்திய சபைக்கு கடிந்து கொண்டு, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார் என்று அவர்களை மீண்டுமாய் சீர்படுத்துகிறேன். அன்பு தகப்பனே, அன்றைக்கு பவுல் தன்னுடைய சபைகள் மேல் எவ்வளவு வைராக்கியமா இருந்து ஆவியானவர் சபைகளை உணர்த்தி சீர்படுத்தி நடத்தினது போல இன்றைக்கும் பல மாய்மாலமான போதனைகள் சபைக்குள் வந்துவிட்டதப்பா. தகப்பனே, மனம் இறங்கும்படியாய் செபிக்கிறோம். நான் போய் உங்களுக்காக தேற்றலவாளனை அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொன்னீரே. இன்றைக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற போதனைகள் குறைந்து விட்டது சுவாமி. கிருபை என்ற பெயரிலே ஆடலும் பாடலும் நிறைந்திருக்கிறதப்பா. கலாத்திய சபையில எப்படி குழப்பங்களும் பலவிதமான கள்ள போதனைகள் வந்ததோ அப்படி இன்றைக்கு சபைக்குள் வந்துவிட்ட தகப்பனே, என் தேவன் தாமே மனமிறங்கி உம்முடைய வருகைக்கு முன்பாக சபைகளை சீர்படுத்தி பரிசுத்தப்படுத்தும்படியாய் உம்முடைய பாதத்தில் வந்து கெஞ்சி மன்றாடுகிறோம். கர்த்தர் தாமே மனமிறங்கி இந்த நிகழ்ச்சியின் வழியாய் வேதத்தை வாசித்து வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியத்திற்கு மாத்திரம் உடைய பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் அருள் புரியும்படியாய் உம்முடைய அன்பின் பாதத்தில் வந்து கெஞ்சி மன்றாடுகிற சுவாமி. ஆண்டவரே, மாய்மாலமான போதனைகளுக்கு மக்கள் மயங்கி விடாதபடிக்கு தகப்பனே சத்தியத்திலே நிலைத்திருக்க உதவி செய்யும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.